மேடம் ஐயா வீடு இதுதான். அப்படிங்களா? ஐயாவோட பூர்வீகம் எது? அவரோட பூர்வீகம் சிங்கப்பூர். 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க செட்டில் ஆனார். இதை எல்லாரும் ஐயா வீடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சிங்கப்பூரார் வீடுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா வணக்கம் சார். அம்மா வணக்கங்க. ஐயா இருக்காங்களா? இருக்காருங்க, இப்பதான் மேல போய் படுத்தாரு. இவ்வளவு சீக்கிரமா போய் படுத்துட்டாரு? அம்மா, ஐயா எப்பவுமே 7 மணிக்கு படுத்தாருன்னா அப்புறம் காலையில தான் எழுந்திருப்பாருங்க. அவருக்கு ரொம்ப நாள் இதே பழக்கமாச்சுங்க. மேடம் ஐயாவை பாக்குறதுக்காக வந்திருக்கு. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அம்மா, ஐயாவோட ஒரே பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. தெரியுங்க. சரி, நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. சொல்றேம்மா. வரேன். வாங்க. வரங்க. ஐயோ, மணி 8 ஆயிடுச்சு. ஜீப் கூட இன்னும் வரல. லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு? லாஸ்ட் பஸ் இந்நேரம் போயிருக்கும் மேடம். மை காட், இப்போ நான் எப்படி ஊருக்கு போறது? பரவாயில்லம்மா, வந்தது வந்தீங்க. இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாம். இல்லம்மா, நான் சொல்றது. ஆமா மேடம், அம்மா சொல்ற மாதிரி இருந்துட்டு போங்க. இந்தாங்கம்மா, உள்ள வந்து புடவையை கட்டிக்கிங்க. மெட்ராஸுக்கு போயிருந்தப்போ என் பிள்ளை எனக்காக வாங்கிட்டு வந்தது. சின்ன சிறுசுங்க கட்ட வேண்டியது. இதெல்லாம் நான் எங்க கட்ட போறேன்? வர மருமக கட்டிக்கிட்டோமேன்னு பெட்டிக்குள்ள வச்சிருந்தேன். அது இன்னைக்கு உங்களுக்கு உதவுது. ஐயோ, நான் ஒரு மக்கு. வெறும் புடவை கொடுத்தா ஜாக்கெட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்னங்க, இத பிடிங்க. வரேன், ஒரு நிமிஷம். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா? பரவாயில்லைங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லை. நீங்க போய் படுத்துக்கங்க. சரிங்க. என்னமா அது? ஏன் ஜன்னலை சாத்துறீங்க? அது என்ன சங்கூத்திர சத்தம்? அது வந்து இன்னைக்கு அமாவாசை இல்ல, பேய் பிசாசு எல்லாம் நடமாடும். அது எங்க ஊர் பூசாரியா கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் முன்னெச்சரிக்கையா சங்கு ஊதுவாரு. நாங்க ஜன்னக்கதவை எல்லாம் சாத்திட்டு உள்ளே இருப்போம். யாரும் வெளியே போக மாட்டோம். நீங்க தூங்குங்கம்மா. என்னடா சத்தம்? முதலாளி உள்ள இருக்காரு. அப்படியா? அநியாயமா இருக்குது. இதோட பல வாட்டி இது மாதிரி நடந்துச்சு. என்ன அக்கிரமம்? இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இத கேட்கறதுக்கு நாதியே இல்லையா? அதே இடத்துல இப்படி கொடூரமான முறையில கற்பழிக்கப்பட்டு எத்தனை கொலை நடந்திருக்கு? இதுவரைக்கும் 3 கொலை நடந்திருக்கு மேடம். ஆனா எந்த விதமான ஆதாரமும் இல்ல. ஆனா கணக்க மட்டும் கரெக்டா சொல்றீங்க. இது வரைக்கும் இந்த விஷயத்துல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? என்ன மிஸ்டர் ராஜன், வாயை திறந்து பதில் சொல்லுங்க. சாரி மேடம், இந்த கேஸ் விஷயமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஷட் அப். ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர் சொல்ற பதிலா இது? எதுக்கே ஸ்டேஷனுக்கு வரீங்க? உட்கார்ந்து காலை ஆட்டிக்கிட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு போறதுக்கா? இன்னையில இருந்து நைட் ரோந்து சிவியரா இருக்கட்டும். சந்தேகப்படும்படி யாரையாவது பார்த்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஐயா, இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. டேய் கோணக்காலா,
இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்ற? சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது, காதுல வர மாட்டேங்குது? எட்டி மிதிச்சனா சத்தம் பின்னால வரும். போன திருப்பி போடுறா. இது இப்படிலாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. எது முக்குனூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்கற? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்துறதா தூக்கு போட்டு தொங்கிருப்பான்டா. நீங்க எப்பேட்டே வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். ஏய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்ன பின்னே தெரியாது. உனக்கு எதுக்குடா அந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையே. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அடேமா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டேய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதடா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க. நீங்க வேணா வந்து பாருங்களேன். ஏய் இரு, இப்போ என்ன செஞ்ச? திரும்பனியா? இடியாப்பம் புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, உண்மைதான். டேய் பக்ரி பக்ரி, இந்த கேஸ நம்ம 2 பேரும் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்தடா நாயா? ஐயோ, ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. டேய், சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா? ராத்திரி உன்னை பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன். புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா சித்தப்பா? உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பையன் வாயாலதான் பேசிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டி பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்காலன். என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டியிருக்கான் சித்தப்பா. எங்க அவன்? பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரா இங்க வர சொன்னது? உன்னை யாரா வர சொன்னது? சிங்கமுத்து மகனே, உன்னை யாரா வர சொன்னது? வர சொன்னா எதுக்குடா வந்த? இதுக்கு அவனே பரவாயில்லையே. நான் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீ என்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிற. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லையா? ஜெயா, எச்சில கோபுர கலசத்துல உட்கார ஆசைப்படவே கூடாது. எதை வச்சு அப்படி சொல்ற? அனாதையா இருந்த என்ன உங்க அப்பா படிக்க வச்சு இந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கு நான் துரோகம் செய்யலாமா? என்னையா துரோகம்? நம்ம 2 பேரும் காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறது தப்புன்னு சொல்லல, உனக்கு நான் பொருத்தம் இல்லைன்னு தான் சொல்றேன். பொருத்தம் இல்லையா? யோ, நீ என்ன நினைக்கலன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணியா? உன் மேல ஆசை இல்லாம இல்ல, உங்க அப்பாவை நினைச்சாதான். இனிமே பேசி உன்கிட்ட பிரயோஜனம் இல்ல. ஜெயா, டேய், நைட் டிஃபன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமாண்டா, எத்தனை நாளைக்கு நம்ம ஐயாவுக்கே வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறது? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நாம திருப்தியா சாப்பிடுவோம்டா. டேய், ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கிமா டிஃபன் சாப்பிட. டேய் சும்மா இருங்கடா. நம்ம ஐயா சாப்பிட்ட டிஃபனுக்கு இன்னும் கவர்மெண்ட்ல அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணாம இருக்காங்க. அண்ணாச்சி, உங்களுக்கு வேண்டாம்னா மூடிட்டு போய் உட்காருங்க. நாங்க வேணா புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். அதானே. டேய், பக்கத்துல ஏதாவது டிஃபன் கிடைக்கான்னு பாருங்கடா. டேய், இதோ கையேந்தி பவன் இருக்கு, சாப்பிடலாமா? ஸ்டார் ஹோட்டலா பாருங்கடா. அடே, 3 ஸ்டார் ஹோட்டல் ஒன்னு இருக்குடா. அஜல்பு சிக்கா சிக்கா, அஜல்பு சிக்கா சிக்கா, அஜல்பு சிக்கா சிக்கா, அஜல்பு சிக்கா சிக்கா. டாப் டக்கர்ரா. அந்த வனதேவதையே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்குடா. அலையாதீங்கடா, ஒவ்வொருத்தரா சாப்பிடலாம். பொறுமையா இருங்க. ஆமா இல்ல? Bastards! குடிச்சிட்டு உளற. விடுற கால. விடுமே. யூ. ச்சே, தப்பிச்சிட்டானுங்க. என்னப்பா? உம்மா டிஃபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆகலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிஃபன் ரெடி பண்றாங்க அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது.
அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க. இன்னைக்கு நெய்யா? சே 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 சே. உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. கரிக்கண்டா கரிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய், ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம். இந்தாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போல இருக்கு. டேய், முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய், என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? டேய், அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன். சரிப்பா. என்னதே? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இரவான் அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. ஏய் விடு. பக்கத்து வீட்ல கோழி கொல்ச்சுதா, குளம் மணந்தான மோப்ப முடிச்சு தலையிற நாய். அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்பா நீ மகனை துண்டு துண்டா வெட்டிட்டு வந்தறேன். ஐயா, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் ஆவது இன்ஸ்பெக்டர் ஆவது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். டேய், வாங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான் சாப்பிடலாம்.